அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. குறிப்பாகவே மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எப்படி உங்களுடைய தொழில் வளர்ச்சி இருக்கும், வேலை, திருமணம் எல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் ராசியின் 2வது இடத்துல பிறக்குது. இது குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதியான சூழ்நிலை, வருமானம் இவையெல்லாம் சீராக இருப்பதற்கான ஒரு வழியாக இருக்கும். வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை உங்களால் சிறப்பாக பெற முடியும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாங்க. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைத்திருக்காங்க, இந்த பொருளால் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன், இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்துட்ருக்கீங்களா? முக்கியமாக உங்கள் வீட்டில் அமைதியே இல்லை, எப்போ பாரு சண்டை சச்சரவாகவே இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை, பிரிவு இந்த மாதிரியே இருக்கா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரியான பரிகாரங்கள் மூலமாக சரி செய்து தரப்படும். நாம் இப்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடந்த 2025ஆம் ஆண்டு கடைசியாக ஒரு மண் குவளையில் கடல் நீர் வைத்திருந்தாங்க. இந்த கடல் நீர் அப்படிங்கிறது ரொம்பவே மங்களகரமான தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இதனால் ஆண்டினுடைய இறுதியில் பெரும் பாதிப்புகள் எதுவும் இருக்காது, நன்மையே அப்படின்னு, நீரால் எதுவும் பாதிப்பு இருக்காது, கடல் சார்ந்த பொருட்களால் உயர்வு இந்த மாதிரி வரலான்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி அதே போல் 8 மாதங்களுக்கு பிறகு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம்தான் பொருள் மாற்றம் நடந்தது. இந்த 5 பொருட்கள் மங்களகரமான பொருட்கள் மாற்றமாக நடந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த எலுமிச்சை, மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், வெற்றிலை, பாக்கு இவையெல்லாம் வைத்திருக்காங்க. இதனால் இன்னமும் சுபமான பலன்களே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதனால் மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். நிச்சயமாக பொருளாதாரம் மேம்பட்டு தாங்க காணப்படும். கடந்த கால பிரச்சனைகள், சிக்கல்கள், மனக்குழப்பம் எல்லாமே முடிவுக்கு வரும். தடைப்பட்டு கிடந்த அரசு காரியங்கள் கண்டிப்பாக வெற்றிகரமாக முடியும். அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு பெரிய வெற்றியை, முன்னேற்றத்தை பெறுவீங்க. மொத்தத்தில் இந்த பராபவ வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குறிப்பிட்டு தன யோகம் ஆண்டு முழுவதும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பாராத இடங்களில் இருந்து கூட உங்களுக்கு பணம் வரும். மேலும் அடகுல இருந்த நகைகள் கூட மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். புதிய தங்க நகைகள், வெள்ளி சேர்க்கை இவையெல்லாம் உண்டாகும். வாழ்க்கை துணையால் பெரிய அதிர்ஷ்டமும் எல்லா வகையிலும் யோகமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். நீண்ட நாள் இழுபறியில் இருந்த எல்லா சிக்கல்களும், சொத்து பிரச்சனைகளும் சுமூகமாக உங்களுக்கு தீர்க்கப்படும். மேலும் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய கனவு பலிக்கும். அதே நேரத்தில் வீண் விரய செலவுகள், ஆடம்பர செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொடர்ச்சியாக இருந்த சில பிரச்சனைகள் கூட உங்களுக்கு படிப்படியாக குறையும். குடும்பத்தில் அமைதி திரும்பும். இளைய சகோதரிக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நீண்ட நாளாக குழந்தை வேண்டி தவித்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி மகிழ்வீங்க. பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பழைய சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. சொந்த
சொந்த ஊரில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். காதல் திருமணம் கைக்கூடி வரும். மேலதிகாரிகளோடு இருந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகும். உங்களுடைய சம்பள உயர்வு, பதவி உயர்வு அல்லது எதிர்பார்த்த மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும். ஒப்பந்த அடிப்படையில் வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர்களிடம் அல்லது தொழில்கூடங்களோடும் முக்கியமான தகவல்கள் அல்லது உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் பகிர்வதை தவிர்க்கிறது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய காலகட்டம். தொழிலில் பழைய பாக்கிகள் எளிதில் வசூலாகும். உணவு, தானியங்கள், கெமிக்கல் மற்றும் கமிஷன் துறைகளில் அதிகமான லாபம் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால் தொழிலை மேம்படுத்துவீங்க. பெரிய நிறுவனங்களில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு வேறு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா, தூக்கமின்மை, கண் எரிச்சல் மற்றும் சைனஸ் தொந்தரவு இவையெல்லாம் உங்களுக்கு போகக்கூடிய காலகட்டம். ஆண்டு இறுதியில் பயணங்கள் கவனமாக ஒரு தேவையாக இருக்கும். தேவையற்ற பேச்சால் குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மகாவிஷ்ணுவுடைய வழிபாடு, நரசிம்மருடைய வழிபாடு இவையெல்லாம் மேற்கொள்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பான மாற்றங்களை இந்த வருடத்தில் தரப்போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. இது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தங்கத்தை வாங்கி குவிக்கக்கூடிய யோகம் கூட உண்டாகும். குருவினுடைய 7ஆம் பார்வை கிடைக்கிறதால இது நாள் வர ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள், பாதிப்புகள் நீங்கும். நிறைய பேசுவீங்க, கடினமாக உழைப்பீங்க. சகோதரர்கள் மிகுந்த கவனமாக இருப்பாங்க. மேலும் பாதகாதிபதி 3ஆம் ஸ்தானத்தில் அமர்வதால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இளைய சகோதரர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான வேலை, கூடுதலான வருமானம் கிடைக்கும். வருமானம் கூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டுக்கு ஆட்களை அனுப்பக்கூடிய ஏஜென்சி தொடங்குவது, பிஸ்னஸ் கன்சல்டிங், கம்யூனிகேஷன் இது எல்லாமே உங்களுக்கு வேலை கிடைப்பதுக்கான போன்ற அமைப்பு இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடும்போது மிகுந்த கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. புதிய கார் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். திருமணம் கண்டிப்பாக கைக்கூடி வரும். நிறைவான வாழ்க்கையை பெறக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். நித்திய கல்யாண பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். இந்நாள் வர உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்காத பலன்கள் கூட இனி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்தணும். மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குருவினுடைய பார்வை இருக்கிறதால வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய கரியரில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான நேரமாக இருக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களுமே உங்களால் அடைய முடியும். மேலும் கடந்த 8 வருடமாக பல்வேறு பாதிப்புகளை சந்தித்திருப்பீங்க. குரு பலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ராசியை குரு பகவான் உச்சமடைந்து பார்க்கிறாரு. உடலும் மனதும் தெளிவடையும். மன அழுத்தம், நோய், கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளில் இருந்து மீண்டு வருவீங்க. 3ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறாரு. அங்கு சனி பகவான் மறைந்திருக்கிறார். ராசிநாதன் மறைந்திருந்தாலும் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். புதிய நம்பிக்கை உண்டாகும். நல்ல முடிவுகளை எடுத்து வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகும். லாபம் அபரிவிதமானதாக இருக்கும். இழந்த செல்வங்கள் எல்லாமே தேடி வரும். நீங்கள் இழந்த வேலை, குடும்பம், உறவுகள், நண்பர்கள் என எதை எல்லாம் இழந்தீங்களோ அதை எல்லாமே நீங்கள் திரும்ப அடையக்கூடிய காலகட்டம். திருமணம் உள்ளிட்ட அனைத்து விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கான அற்புதமான காலகட்டம். உடல் ரீதியான, மன ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு, உடம்பை பாதிக்கக்கூடிய, மனதை பாதிக்கக்கூடிய செயல்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. பேராசைப்படக்கூடிய நிலை கூட உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு இந்த ராசிக்கான பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மகர ராசியை சார்ந்தவங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத நாம் ஒன்றா தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த தமிழ் புத்தாண்டில் இருந்து எப்படிப்பட்ட பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற நம்ம ஒரு அரிய தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.